ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரெட்மி நோட் 10 வந்து பார்த்திங்கன்னா புதுசாக MIUI வெர்ஷன் அப்டேட் வந்திருக்குது. ஸோ அந்த அப்டேட் என்ன, அந்த அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலுக்காக டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்க் மூலிமா எங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அல்ட்ரா டெக் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலை வந்து காட்டிடும். அந்த சேனலில் வந்து நீங்கள் உள்ளே போய் கீழே ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நான் போடுற வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக இந்த சேனல்லையே வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் 10 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 12.5.5 அப்படிங்கிற என்ஹான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து அப்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்திருக்குது. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 12.5.6 அப்படிங்கிற அப்டேட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 MB தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா எபோட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா MIUI வெர்ஷன் அப்படின்னு போட்டு மேலே அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் அப்டேட் அப்படிங்கிற அந்த ப்ளூ கலர் பட்டன் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இது கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் டவுன்லோடு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அதாவது ஒய்ஃபைலையா இல்லை வந்து மொபைல் டேட்டாவிலையான்னு. எங்கிட்ட இப்போதைக்கு ஒய்ஃபை இல்லை, ஸோ அதனால் நான் வந்து மொபைல் டேட்டாவிலேயே வந்து டவுன்லோடு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 50 MB அப்டேட்டில் உங்களுக்கு என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் வந்து மார்ச் வரைக்கும் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அதாவது செக்யூரிட்டி இது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோடு வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து ஒன்ஸ் 100 ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி 100% ஆனதுக்கப்புறம் இப்போ ரீபூட் நவ் அப்படின்னு கீழே காட்டுது பார்த்தீங்களா. இந்த ரீபூட் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தோன்னே உங்கள் மொபைல் வந்து ஒன்ஸ் வந்து ரீபூட் ஆகும். ஸோ இந்த ரீபூட் ஆகும்போது தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வெர்ஷன் வந்து உள்ளே வந்து ஃபெச் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரீபூட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரீபூட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகி ரீபூட் ஆகி வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 12.5.5 அப்படிங்கிற என்ஹான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12.5.6 அப்படிங்கிற என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அப்டேட் வந்துருக்குது. ஸோ இதில் உள்ளே போய் பார்த்தோம்னாவே நம்மளுக்கே தெரியும் MIUI வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 12.5.6 அப்படிங்கிற இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து அப்டேட்டடாக இருக்குது. ஸோ இந்த அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒன் டே வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது ஜஸ்ட் ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். Redmi Note 10 யூஸ் பண்ணுற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.